என் அன்பு குழந்தையே, மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? என்றேனும் ஒரு நாள் நிம்மதியாக வாழ்வதற்கு முடிகிறதா? குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளையும் இழுத்து போட்டு செய்து எல்லா உறவுகளுக்கும் தாயாய் தந்தையாய் இருந்து சுயநலம் இல்லாமல் உழைத்து என்ன சுகத்தை அடைந்தேன் என வருந்துவது தெரிகிறது. இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீதிருந்த நம்பிக்கை போய்விட்டது. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் நான் கஷ்டத்தோடு காலத்தை தள்ளுகிறேன். காசு பணம் இல்லாத காலத்தில் கூட நிம்மதியாக வாழ முடிந்தது. எல்லாம் இருந்தும் இப்பொழுது தூக்கம் வராமல் தவிக்கின்றேன். என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை. கடவுளே, சாயி, நீயாவது என்னை புரிந்து கொண்டு விடுதலை செய் என்கிறாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உனது துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உனது மனதை ஆட்கொள்ளப் போகிறது. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் என்பதை நினைவில் கொள். நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன். அதை கெட்டியாக பிடித்துக்கொள். அப்போது உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். எனது வார்த்தைகளை மனம் ஊன்றி கவனித்து கேள். அது உனக்கு இதுவரை கிடைக்காத அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். என் பேச்சை தள்ளாமல் இரு. அப்போது நீ எதற்கும் கவலைப்படாமல் நடந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, பொறுமையாக இரு, சகித்துக்கொள், நம்பிக்கை கொள். இதுதான் நான் உனக்கு கற்றுத்தரும் முதல் பாடம். என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் என்பதை அறிந்து கொள். என் பெயரை உச்சரித்து ஜபம் செய்ய செய்ய உனது மனதின் உள்ள படபடப்புகள் நீங்கும். இதுவரை வராத உறக்கம் உன் கண்களை தழுவும். பசிக்காத உன் வயிற்றுக்கு பசி தெரியும். உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் மாறும். நீ கள்ளம் கபடமில்லாமல் இருந்ததால்தான் இந்த கஷ்டங்களை அனுபவித்தாய். உன் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் இல்லாத காரணத்தால்தான் இத்தனை பேர் உயர்வுக்கு ஏணியாகவும் நடப்பதற்கு தரைவிரிப்பாகவும் இருந்தாய். என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. உண்மையாய் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும்போது இதோ நான் உன் அருகே இருக்கிறேன் என்று பதில் கூறுகிறேன். அவர்களை இடுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன். நீயும் எனது உத்தம பக்தராக மாறுவதற்காகவே நான் எனது திருப்பெயரை உன் நாவிலும் மனதிலும் பதியம் செய்கிறேன். இதை தொடர்ந்து ஜெபித்து வந்தால் நீ உறுதியாக என் பக்தராகி விடுவாய். அப்போது நான் ஓடி வந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன். இது சத்தியம். ஓம் சாய்ராம்.